லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அங்க இருக்குது என் பொண்ணு பிரீத்தியே இல்ல. நீ எப்படி மனமேடையில சஞ்சய் பக்கத்துல உட்கார்ந்திருக்க? நான் எப்படி இங்க வந்தேன்? என்னை யார் இங்க கொண்டு வந்து விட்டது? எனக்கு என்ன நடந்துச்சு? நீ செஞ்ச தப்ப நீயே சரி பண்ணிடு. என்னால முடியாதுமா. மண்டபத்தை சுத்தி ஆள் போட்டிருந்தேன். அவ போட்டோவை காட்டி அவ மண்டபத்துக்குள்ளேயே நுழைய கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் தாண்டி வித்யா எப்படி மண்டபத்துக்குள்ள வந்தா? அவரோட அப்பாவையும் ரூம்ல பூட்டி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது யார் அவளுக்கு உதவி பண்ணது? விஜய் கூட்டோட மனசா கூட்டுவோமா? வாங்க வாங்க வாங்க. விஜய் வா. அம்மா நினைச்சா பயமா இருக்குடா. வாடா. எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? ஒண்ணும் ஆகாது வா. டேய் என்னடா அப்படியே தகச்சு போய் நிக்கிற? உள்ள வாங்க. ரொம்ப வருத்தப்படாதீங்க. சீக்கிரமே நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அது வரைக்கும் நான் கொடுக்குற இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் உங்க விதி. இத்தனை நாள் என் முகத்துக்கு நேரா வந்து சவால் விட்டவ ஏன் மண்டபத்துல கடைசி வரைக்கும் நேர்ல வரல? என்ன ஆச்சுடா? இல்லப்பா, அம்மா கடைசி வரை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. மண்டபத்துல இருந்து கோவமா தான் வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி ஏன்டா யோசிக்கிற? வேற வழியே இல்லைன்னு ஒத்துக்கிட்டு கூட வந்திருக்கலாம்ல. அவங்க அவ்வளவு ஈஸியா கன்வின்ஸ் ஆகிற ஆள் இல்லப்பா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்பா, உள்ள அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியலையே. நான் வேணா போய் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லவா? இல்லப்பா, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. இப்ப நீ என்னடா சொல்ல வர? உங்க அம்மா கோவமா இருக்கா, நாம எல்லாம் வாசல்லயே நிக்கலாம், அவ கோவம் தணிஞ்சு கூப்பிடுற வரைக்கும் நாமெல்லாம் வெயிட் பண்ணலாம்னு சொல்றியா? அது இல்லப்பா. அப்புறம் என்னடா, வேற எங்கேயாவது போய் ஒரு வாடகை வீடு எடுத்து அங்க இருக்கலாம்னு சொல்றியா? இல்லனா வித்யாவை இங்கே நிக்க வச்சு நீ மட்டும் உள்ள வர போறியா? அப்பா, அப்படி இல்ல. வேற எப்படிடா? இத்தனை நாள் வித்யா கழுத்துல ரகசியமா தாலி கட்டிட்டு ரகசியமா வாழ்ந்துகிட்டு இருந்த. அப்ப நீ பயந்ததுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அப்படி இல்லடா, ஊர் அறிய நீ வித்யாவுக்கு தாலி கட்டி இருக்க. வித்யா தான் உன் பொண்டாட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன்டா பயந்துகிட்டே இருக்க? தபார், இனிமே யாராலையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. பயப்படாம உள்ள வாங்க.
என்னடா பாக்குற? உள்ள வாங்க. அந்த வித்யா ஃபேமிலிக்கு நான் இது வரைக்கும் எந்த கெட்டதும் பண்ணல. அவங்கள விட்டு முழுசா விலகி இருக்கதா நினைச்சேன். அவங்க செஞ்ச உதவிக்கு பதிலா அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா அவ என்ன பழி வாங்குற நோக்கத்தோட இருந்திருக்கா. அவ அப்பன மாதிரியே இன்னும் அவ அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கா. ஏமா சார். இங்க வா. உங்க முதலாளி அம்மா எங்கம்மா இருக்கா? கோபமா வந்தாங்க. அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க சார். இன்னும் வெளியில வரல. சரி. ஓகே சார். கேட்டுக்கிட்டியாடா? அவ ரூம்ல தான் இருக்கலாம். இப்ப வெளியே வரமாட்டான். அவ கோவம் தனியே டைம் ஆகும். அதனால நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. முதல்ல என் வீட்டுல வேலை செஞ்ச ஒருத்தனுக்கு மானசாவை கல்யாணம் பண்ணி வச்சா, இப்ப அதே மாதிரி சஞ்சய்க்கு வாணிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அவ தனி ஆளாதான் இதையெல்லாம் செய்யறாளா, இல்ல இந்த வீட்டுல இருந்து யாரும் அவளுக்கு உதவி பண்றாங்களா? ரெண்டு பேரும் வாங்க. வாடா. வாடா. வா. ஒரு நிமிஷம். பெரியம்மா, கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல. நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஆமால, இத நான் மறந்துட்டேனே. போங்க பெரியம்மா. இல்ல, உங்க அம்மா பார்த்தா என்ன சொல்வான்னு தெரியலையே மனசா. என்னங்க நீங்களும் அவளுக்கு இப்படி பயப்படுறீங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பேச வேண்டிய பஞ்சாயத்துல அங்கேயே பேசி தீத்தாச்சு. அப்புறம் என்ன? இப்ப நம்ம ஆரத்தி எடுத்தா நம்ம எல்லாருமே இந்த கல்யாணத்தை முழுசா ஏத்துக்கிட்டதா வேதா நினைப்பா. நினைக்கட்டுமே, எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதான பிராக்டிக்கல். இல்ல, உடனே எல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம ஏதோ பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதா வேதா நினைக்க மாட்டாளா? அதுக்காக 2 நாள் கழிச்சு ஆர்த்தி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணுங்க. ஒருவேளை வாணியே வித்யாவோட ஆள்தானோ? நானே கட்டுறேன். காட்டு. இப்ப என்ன, உங்க தங்கச்சிக்கு பயந்து நீங்க ஆர்த்தி எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? மாமா அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. மனசா, நீ போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. அண்ணனுக்கும் அன்னைக்கும் என் கையால ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும்னு எனக்கும் ஆசைதான்ப்பா. ஆனா அத அம்மா பார்த்தா என்ன அடுத்த நிமிஷமே வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னம்மா நீ? வித்யா உயிரை பணையம் வச்சு என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காப்பா. அத நான் கெடுத்துட கூடாதுல்ல. மாமா, ஆரத்தி எடுக்கிறதுல ஒரு விஷயமா? இதுக்கே இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க? நாங்க உள்ள போறோம். இல்லம்மா, ஊரறிய முதல் தடவையா நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா நுழைய போற. அதுக்கு முறையா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுமா? அப்பா வேணாம்ப்பா, சொல்றது கேளுங்க. ஏய், நீ சும்மா இருடா. பிரச்சனை வரும்னு ஒதுங்கி இருந்தா இப்ப உங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்காது. வித்யா நிக்கிற இடத்துல அந்த பிரீத்தி நின்னு இருப்பா. பிரச்சனை வந்து அதை ஃபேஸ் பண்ணுண்டா. இப்படி பயந்தெல்லாம் ஒதுக்க கூடாது. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அம்மா மண்டபத்துல இருந்து அமைதியா வந்ததே பெரிய விஷயம். இப்ப இவர் ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி ரொம்ப வளர்த்துட்டு வரோன்னு பயமா இருக்கு. வேதாவாச்சும் நான் சொல்றது அப்பப்ப கேப்பா. உங்க அப்பா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு நடந்துட்டாலும் அவர் செய்யற எல்லாத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும் தெரியுமா? அப்பாவோட தைரியத்தினாலதான் இந்த குடும்பத்துக்கு நடக்கிற பல தப்பான விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கு. உங்க அப்பாவை ஒன்னும் சொல்லிடக்கூடாதே, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. எதுவா இருந்தாலும் சரி, நான் வாணியை என் மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். யார் சொன்னாலும்
அவளை இந்த வீட்டோட மருமகளா வாழ நான் அனுமதிக்கவே மாட்டேன். நடந்தது ஒரு கல்யாணமே இல்ல, என்னால் அதை ஏத்துக்க முடியாது. வாமா சார். இங்க வா. இந்த இடத்துல வை, சரியா? சரிங்க சார். வாங்க 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 வாங்க. அண்ணா முன்னாடி வாங்க. முன்னாடி போங்க. வாமா. சேர்ந்து நில்லுங்க. என்ன மாமா பண்றீங்க? ஏன் என் மருமகளுக்கு நான் ஆரத்தி எடுக்க கூடாதா? இந்த நாளுக்காக தானமா இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். வாங்க. இல்ல மாமா, அது நான் ஆரத்தி எடுத்தா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சந்தோஷமா இருமா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும். என்னப்பா ஆர்த்தி எடுக்க சொன்னா திருஷ்டி சுத்திட்டு இருக்கீங்க? ஆமாமா, இன்னைக்கு மண்டபத்துல இருந்த எல்லாரு கண்ணும் என் மருமக மேலதானமா இருந்திருக்கும். அந்த பிரீத்தியும் அவ குடும்பமும் வித்யாவை எவ்வளவு கரிச்சு கொட்டிருப்பாங்க. அந்த திருஷ்டியெல்லாம் கழிய வேண்டாம். எல்லா கண்ணும் இந்த ஆரத்தியில எரிஞ்சு போகணும். வாவேதா, வந்து நீயே உன் கையால நம்ம பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடு. அவசரத்துல நடந்தாலும் இனி இவதானே நம்ம மருமக, அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வந்து ஆரத்தி எடுவா. வேதா, வீட்டுக்குள்ள வர வேண்டிய நெல்மணியெல்லாம் உன் காலால எட்டி வெளியே தள்ளியிருக்க. ஆரத்தி எடுத்த தட்டை உன் கையாலேயே அலங்கோலப்படுத்தி இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? பேசாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு கொண்டாட்டமான கல்யாணமா இது? இப்ப ஆரத்தி எடுத்ததுல என்ன தப்பு? யாருங்க இவ? இவளுக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவ ஏன் வீட்டு மருமகளா? இவள நான் என் மருமகளா ஏத்துக்கணுமா? ஏன் ஏத்துக்க கூடாது? ஏன் ஏத்துக்கணும்? வேதா, கோவத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாத. வாணி என்ன யாரோ ஒரு பொண்ணா? முன்னாடி வித்யா ஃபேமிலி செஞ்ச நன்றி கடனை காரணம் காட்டி அவள மருமகளாக்கணும்னு சொன்னீங்க. இப்போ இவ செஞ்ச உதவிக்கு இவள மருமகளாக்கணும்னு சொல்றீங்களா? செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்.
ஆனா என் மருமகங்கிற பதவியை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? ஏன்னா அது வெறும் உறவு இல்ல, பல தலைமுறையோட எதிர்காலம். அப்படி ஒரு இடத்துக்கு இவ தகுதியானவளா? ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்ச ஒரு சாதாரண நர்ஸ் வேதாவோட மருமகளாக முடியாது. ஏன் ஆக முடியாது? ஆகலாம். உனக்கு என்ன, அமெரிக்கால படிச்சவதான் மருமகளா வரணுமா? நீ அப்படி ஒரு லிமிட்டை செட் பண்ணி வச்சிருக்க, அதெல்லாம் சரியில்லை. அவ கழுத்துல சஞ்சய் தாலி கட்டி 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவ நம்ம வீட்டுல ஒரு பொண்ணா இருந்தவ, நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை பங்கு போட்டுக்கிட்டவ. நம்மளோட விருப்பம் இல்லாம இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சுங்கிறதுக்காக அவளை வெறுத்து ஒதுக்கிறதுக்கு நான் ஒண்ணு மனசாட்சி இல்லாதவன் இல்ல. அப்போ எனக்கு மனசாட்சி இல்லன்னு சொல்றீங்களா? நீ அப்படிதானே நடந்துக்கிற. என்ன நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, ஆனா இந்த கல்யாண விஷயத்துல ஏன் முடிவு இதுதான். இவளை என் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு சாதாரண மஞ்ச கயிறு என் குடும்ப தலையெழுத்தையே மாத்துறத என்னால அனுமதிக்கவே முடியாது. என்ன தாலிய மறைக்கிற? அத மறைச்சிட்டா என் குடும்பத்து மேல விழுந்த கலங்கம் தீந்துருமா? அத உன் கையால நீயே கழட்டி வைக்கிற வரைக்கும் அந்த கலங்கம் போகாது. அது உன் பையன் உயிர் போனாதான் நடக்கும். ஐயோ வாணி, சஞ்சய் உன் கழுத்துல அக்னி சாட்சியா தாலி கட்டியிருக்கான். அவனே அதை கழட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் தாலியை மறைக்கிற? எடுத்து வெளியில போடுமா. அதான் சொல்லிட்டாருல, எடுத்து வெளியில போட்டுக்க. நீ என்ன அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிட்டேன்னு நான் மண்டபத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இத மறைச்சு என்ன ஆக போகுது? எடுத்து வெளியில போட்டுக்க. அப்படிலாம் இல்லம்மா. பேசாத. நீ பேசாத. என் கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த தாலி உன் கழுத்துல ஏறி இருக்கு. அது உன்கிட்ட நிரந்தரமா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னா சென்டிமெண்டா பேசி அத கழட்ட முடியாதுன்னு என்னையே எதிர்த்து நிக்கிறல்ல நீ. அம்மா, தாலிங்கிறது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க கேட்டா நான் என் உயிரையே குடுப்பமான்னு பேசுற நீ ஆக்சிடென்டலா இவ கழுத்துல கட்டின அந்த தாலிய கழட்ட முடியாதுன்னு சொன்ன பாரு. அப்பவே நீ என் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பன்னு புரிஞ்சுக்கிட்ட. வேதா, நம்ம ஊர்ல தாலிங்கிற சென்டிமெண்ட் ரொம்ப பெரிய விஷயம். அது பொண்ணுங்க தான் உசுருக்கு சமமா மதிப்பாங்க. எந்த காலத்துலக்கா இருக்க நீ? இப்பெல்லாம் அப்படி இல்ல. கட்டின புருஷன் தப்பானவன்னு தெரிஞ்சா, விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தா தாலிய கழட்டி
அவன் முகத்துல தூக்கி வீசி வேற ஒரு லைஃப பாத்துட்டு போற எத்தனையோ பொண்ணுங்க உருவாயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையே. தப்பா இவ கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான். அதுக்கு இவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் என்னால நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல.